அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்த 2 லெசன் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கேப்டன் லட்சுமிக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கேப்டன் லட்சுமிக்கு பத்ம விபூஷன் விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் 1998 என்பது மிகச்சரி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை காண்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையில் ஜூலை 30 கிபி 1886 அன்று பிறந்தார். இவரது முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. இதற்கான அடிக்கல்லை அன்றைய இந்திய பிரதமர் நேரு நாட்டினார். ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை சங்கம் என்ற அடைக்கல நிலையத்தை பெசன்ட் நகரில் தொடங்கினார். இதுல உங்களுக்கு சரியான விடையை காண்க. ஆப்ஷன்ல பாருங்க, 1, 2 மட்டும் சரி என்பது பெசன்ட் நகரில்ங்கிறது தவறான ஒன்று. தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இவர் ஆற்றிய சேவைகளை பாராட்டி இவருக்கு வீர தமிழன்னை என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தையும் எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வழங்கியவர் இவரே. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் தமிழகத்தின் விடுதலை போராட்ட பெண்மணி யார்? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. அந்த பெண்மணி எஸ். தர்மாம்பாள் என்பது சரியான விடை. தில்லையாடி வள்ளியம்மைக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? தில்லையாடி வள்ளியம்மைக்கு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. கூற்று: நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் தனது இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளார். கூற்று 2: அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன்கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்றவர் ராணிமங்கம்மாள். ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம், காந்தி புராணம் போன்ற நூல்களை எழுதியவர் அசலாம்பிகை ஆவார். இதுல எந்த கூற்று சரி? பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்? அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் எப்பவும் மறக்க மாட்டோம், சத்தியமூர்த்தி அவர்கள். அஞ்சலையம்மாள் பற்றிய கருத்துகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் இவர். நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கடலூர், திருச்சி, வேலூர் ஆகிய பகுதிகளில் கலந்து கொண்டு பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் தனது 9 வயது மகளை நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். இந்த 3 கூற்றுகளுமே சரி. காந்தியடிகள் அம்மா கண்ணுக்கு லீலாவதி என பெயரிட்டு மதுரையில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைச்சி சென்றார். அவர் அவரோட சபர்மதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். ஆப்ஷன் டி தவறான ஒன்று. 1965இல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? அவர் யாருன்னு பாருங்க, பக்தவச்சலம் என்பது சரி. இவருடைய சுயசரிதை புதினமான தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற நாவல் தாசிகளின் அவல நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இவர் இசை வேளாளர் குலத்தை சார்ந்தவர். பழங்காலத்தில் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணிக்கும் பணிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டனர். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள சாலை இவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. மேற்கண்ட கூற்றுகளில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றிய தவறான விடையை தேர்க. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் எது தவறான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் தவறான ஒன்று. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையில சாலை இவர் பெயரால், ராணி மங்கம்மாள் பெயரால் தான் அழைக்கப்படும். ராமாமிர்தம் அம்மையார் என்பது தவறான ஒன்று. பொறுத்துக: அம்புஜத்தம்மாள், அஞ்சலையம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, டாக்டர் எஸ். தர்மாம்பாள், இவங்கெல்லாம் அந்த போராட்டங்கள், விருதுகள் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அம்புஜத்தம்மாள் 1964 பத்மஸ்ரீ விருது. அஞ்சலையம்மாள் 1921 தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார். தில்லையாடி வள்ளியம்மை 1914 கடுங்காவல் தண்டனை காரணமாக மரணம் அடைந்தார். தர்மாம்பாள் அவர்கள் 1944 இந்த தமிழ் ஆசிரியர்களுக்காக இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தினார். 1940ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு சென்று அங்குள்ள இந்திய தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு மருத்துவ சேவை புரிந்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, அவர் யாருன்னா கேப்டன் லட்சுமி ஆவார். அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு.
கூற்று 1, ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவராவார். இரண்டாவது கூற்று, இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள அவர் செய்த பங்களிப்புகளில் அவர் நவ்ரோஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவராவார். இதுல சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியானதாகும். சுதந்திரத்திற்கு முன்பாக சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் எத்தனை முறை நடைபெற்றுள்ளது? சுதந்திரத்திற்கு முன்பாக ஆன்சர் 7 முறை நடைபெற்றுள்ளது என்பது சரி. அடுத்தது, சென்னையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநாடுகள் தலைமை யார் ஏற்று நடத்தினாங்க? அதுதான் கேள்வி. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. 1857 பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1894 ராஸ் பிகாரி கோஸ். 1898 ஆனந்த் மோகன் போஸ். அதே மாதிரி பாருங்க 1903 லால் மோகன் கோஸ். 4வது 1908 ஆல்பர்ட் வெப் என்பது மிக சரியான விடை. ஆப்ஷன் சி. 1887 பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இதெல்லாம் சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுகள். 94 ராஸ் பிகாரி கோஸ், 1898 ஆனந்த மோகன் போஸ், 1903 லால் மோகன் கோஸ், 1908 ஆல்பர்ட் வெப் என்பது சரியான விடை. தமிழ்நாட்டு மிதவாதிகளின் தந்தை சேலம் விஜயராகவாச்சாரியின் பாசறையில் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் யார்? விஜயராகவாச்சாரியின் பாசறையில் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் ராஜாஜி என்பது சரி. கூற்று, டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டது குறித்து சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தது. காரணம், எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டவை ஆகும். இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பது சரியான விடை. ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 இணைந்து எந்த ஆண்டு இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர்? அதாவது இந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1878 ஆண்டாகும். வாவு சிதம்பரனார் தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டார். இரண்டாவது கூற்று, தமிழ்நாட்டில் திலகரின் தளபதியாகவோ வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கருதப்பட்டனர். கூற்று 3, திலகரின் தேசிய கட்சி கொள்கைகளை விளக்கி 1909 ஆண்டு கல்கத்தாவில் அவர் பேசியதை புதிய கட்சியின் கொள்கைகள் என்ற நூலில் பாரதியார் மொழிபெயர்த்துள்ளார். இதுல 3 மட்டும் தவறான கூற்றாகும். வஉசி பிறந்த ஊர் மற்றும் அடிப்படை கல்வி பயின்ற இடம் எந்த இடம்? அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம். அடிப்படை கல்வி பயின்ற இடமும் ஒட்டப்பிடாரமாகும். சரியானதை தேர்வு செய்க. மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டங்கள் வழக்கமாக நடைபெறும். இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறும் மற்றொரு இடம் மூர் மார்க்கெட். சுதேசி கருத்துக்களை சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பல இதழ்கள் பரப்புரை செய்தன. 1905 முதல் 9 காலப்பகுதியை சார்ந்த காவல்துறை அறிக்கைகள் மாணவர்கள் ஆபத்தானவர்கள், அவர்களின் நடவடிக்கைகள் ஆட்சிக்கு எதிரானவை எனவும் குறிப்பிட்டது. இதுல பாத்தீங்கன்னா முதல் 2 கூற்றுகளும் சரி. 3வது கூற்று தவறான ஒன்று. பேரரசருக்கு எதிரான வஉ சுப்பிரமணிய சிவா வழக்கில் எந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது? அது நவம்பர் 4, 1908 ஆண்டு. கூற்று, தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் 1907 மார்ச் 9 சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாடியுள்ளார்கள். காரணம், சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதால் 6 மாத கால சிறை தண்டனைக்கு பிறகு பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எந்த இடம்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு என்பது சரி. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றார். தேசிய செய்தி பத்திரிகைகளில் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முழுமையாக ஆதரித்தன. வேலை நிறுத்தத்தை தடுக்க நினைத்த அரசு ஆலை நிர்வாகத்தை அடியோடு வெறுத்து தடை விதித்தது என்பது தவறு. தொழிலாளர்களின் வெற்றி வங்காளத்து தீவிர தேசியவாதிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வங்காளத்து செய்தி பத்திரிகையிலும் இவ்வெற்றியை வாழ்த்தின என்பது ஆப்ஷன் சி மட்டும் இதுல தவறான ஒன்று. அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோருக்கு எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர்?
அவங்க கைது செய்யப்பட்ட ஆண்டு 1908 மார்ச் 12 ஆகும். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் முடிவுக்கு வர காரணமாக எதுவாக இருந்தது? சுதேசி இயக்கம் அதாவது தலைவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான அடக்குமுறை என்பது சரி. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி.க்கு அந்தமான் தீவு சிறையில் இருக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி A.F. பின்கே எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதித்தார்? பின்கே பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் தண்டனை விதித்தார் என்பது சரி. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்தியை விருந்துபட்ட பார்வையாளர்களிடையே பரப்புரை செய்த தலைவர்களுள் முதன்மையானவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க, ஜி. சுப்பிரமணியம் என்பது சரி. விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவை கவிஞர் பாரதியார் எந்த ஆண்டு முதலில் சந்தித்தார்? அவர் சந்தித்த ஆண்டு 1905 ஆண்டாகும். தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்த கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்க, புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். கூற்று 2, புரட்சிவாத செய்தித்தாளான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன. புரட்சிவாத செய்தித்தாள்களும் மற்றும் பாரதியின் பாடல்களும் அரசுக்கு எதிரானது என தடை செய்யப்பட்டன. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. அடுத்த ஒன்று, வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, வ.உ.சி. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. வாஞ்சிநாதன், சங்கரன், நீலகண்ட பிரம்மச்சாரி, நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம். அடுத்தவர் வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம். ஆஸ்துரை அவரை திருநெல்வேலி கலெக்டரை சுட்டுக் கொள்வாரு படையாச்சி ரயில் நிலையத்துல. இதுதான் ஆப்ஷன் சி சரியான விடை. வாஞ்சிநாதன், சங்கரன், பிரம்மச்சாரி, நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர். வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கத்தை தோற்றுவித்தவர். ஆஸ்துரை திருநெல்வேலி கலெக்டரை சுட்டுக் கொள்வாரு. அடுத்த ஒன்று பாருங்க, எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்? அது எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1910 ஆண்டு பத்திரிகை சட்டமாகும். நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் என்பது சரி. கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றி சரியான கூற்று எது? இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். ராஜாஜி மந்திரி சபையில் சபாநாயகராக இருந்தார் என்பது தவறு. இவர் 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார். இதுல 1, 2, 4வது கூற்று சரியான ஒன்றாகும். தமிழகத்தில் 1927 ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி, அந்த தியாகி யார்? அதுல பத்மாசாணி அம்மையார் என்பது சரியான விடை. கீழ்கண்ட எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? இதுல சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுங்கிறது தான் நீதி கட்சி என பெயர் மாற்றம், அதாவது நீதி கட்சியாக மாறியது. 1916 ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? தென்னிந்திய மக்கள் கழகம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது, சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுங்கிறது தான் தென்னிந்திய மக்கள் கழகமாகும். அடுத்த ஒன்று, கூற்று நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம், பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரசிலிருந்து விலகினார். இதற்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணத்திற்கு கூற்று சரியான விளக்கம், ஆப்ஷன் ஏ சரியான விடை. வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்தவர். அவர் புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார். பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர். பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் என்பது தவறு. இதற்கு சரியான விடை 1, 2, 3 கூற்றுகளும் சரி. வேலுநாச்சியார் பற்றிய கூற்றில் சரியானதை தேர்ந்தெடு. இவர் ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே பெண் வாரிசாவார். இவர் தனது 16வது வயதில் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்தார். இவர் தென்னாட்டு ஜான்சிராணி என வர்ணிக்கப்படுகிறார். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எங்கு வாழ்ந்தார்? அவர் வாழ்ந்த இடம் திண்டுக்கல் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, சென்னை மாகாண சபை, வங்கப் பிரிவினை. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை
மாகாண சபை 1884ஆம் ஆண்டு, வங்கப் பிரிவினை 1905, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927ஆம் ஆண்டாகும். தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதில் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்த வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதை குலக்கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இத்திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. ராஜாஜிக்கு பின் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். அப்படிங்கிற தவறு, காமராசர் தான் முதலமைச்சராயிருப்பாரு. அடுத்த ஒன்று பொறுத்துக. வைக்கம் வீரர் யார்? பெரியார், சேரன் மாதையவேலு அந்த குருகுலத்தை வி சுப்பிரமணியன், முஸ்லீம் லீக் யாகூப் ஹசன் தொடங்கினார். சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் யார்? தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஏஜே தான் என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். கூற்று 2. 1792ஆம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்களின் மீது செலுத்தப்பட்டது. கூற்று 3. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்யும் உரிமையையும் பெற்றனர். இதன் விளைவாகவே பாளையக்காரர்களின் புரட்சி வெடித்தது. இதுல பாருங்க எந்த கூற்று சரி. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் சேவலை எந்த ஆண்டு கைப்பற்றியது? மேலும் பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? ஆப்ஷன்ல பாருங்க. நெற்கட்டும் சேவலை ஆற்காடு நவாபின் படைகள் 1761ஆம் ஆண்டு கைப்பற்றியது. பூலித்தேவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா 1764 மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தவறான கூற்றை தேர்ந்தெடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். இவரின் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவரின் சகோதரர் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா ஆவார். கட்டபொம்மனும் அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் ஊமைத்துறை உதவியுடன் கோட்டையிலிருந்து தப்பித்தனர். இதுல எது வந்து சரி தவறானு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனும் அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் ஊமைத்துறை உதவியுடன் கோட்டையிலிருந்து தப்பித்தனர் என்பது தவறான ஒன்றாகும். வேலு நாச்சியார் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்கவும். வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதரை ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் 1772 நடைபெற்ற காளையார் கோவில் போரில் கொன்றது. இவர் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகிலுள்ள திருப்பாச்சியில் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி. இவர் கோபால நாயக்கரால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்பட்டவர். ஆங்கிலேய சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரியோடைய தேவர் சிவகங்கையின் அரசரானார். 1790 இவருக்கு மணமுடிக்கப்பட்ட வெள்ளச்சி நாச்சியார் நோயுற்று இறந்ததாக கருதப்படுகிறது. இதுல எது சரி அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் அதாவது கூற்று 1 சரி, 2, 3, 4 தவறான கூற்றாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கோல் கிளர்ச்சி 1831, 32. சந்தால் கிளர்ச்சி 1855, 56. அதே மாதிரி முண்டா கிளர்ச்சி 1899, 1900. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் 1801ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை கவனி. திருநெல்வேலி கலெக்டர் காலின் ஜாக்சனின் தவறான அணுகுமுறைக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இவருக்கு பின் கலெக்டராக SR லூசிங்டன் நியமிக்கப்பட்டார். கூற்று 2 பாருங்க. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார். மேலும் அக்டோபர் 17, 1799ஆம் ஆண்டன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்னும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். 2வது கூற்று மற்றும் சரி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று 1806 நடந்த வேலூர் கழகத்தை எந்த ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என VD சவார்கர் என்ற வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற
முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி வேலூர் கழகம் 1806 நடந்ததுன்னு குறிப்பிடுகிறார். கூற்று: மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு பின் தூக்கிலிடப்பட்டார். காரணம்: 1857 மார்ச் 29ஆம் நாள் பாரக்பூரில் உள்ள வங்காள படைப்பிரிவைச் சேர்ந்த மங்கள் பாண்டே கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்றார். இதற்கு கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மருது சகோதரர்களில் மூத்தவர் வெள்ளை மருது எனவும் இளையவர் சின்ன மருது எனவும் அழைக்கப்பட்டனர். 1750 முதல் 1772ஆம் ஆண்டு வரை சின்ன மருது சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாத பெரிய உடைய தேவரிடம் பணிபுரிந்தார் என்பது சரி. பிரெஞ்சு படைகள் சிவகங்கை முற்றுகையிட்டு கைப்பற்றியது. சில வருடங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்றார். இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம் தவறு. சின்ன மருது அவரது ஆலோசகராக செயல்பட்டார். இவர் சிவகங்கையின் சிங்கம் எனவும் அழைக்கப்பட்டார். இதுல ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்கவும். ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியிலான சுரண்டல் கொள்கையே 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முக்கிய காரணம். கூற்று 2: மருது சகோதரர்கள் மூக்கையா பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தாள் ஆகியோரின் மகன்களாவர். 1859ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. இதுல கூற்றுகளை பாருங்க. இதுல 3 மட்டும் தவறானது. இது 1858 நினைக்கிறேன். இதுல மூன்றாவது கூற்று தவறானது. 1, 2 சரி. தவறானதை தேர்க. சின்ன மருதுவின் மகன் பெயர் செபத்தம்பி. வெள்ளை மருதுவின் மகன் பெயர் துரைசாமி. சின்ன மருது மற்றும் வெள்ளை மருதுவை 1801 அக்டோபர் 22 திருப்பத்தூரில் தூக்கிலிட்டனர். இதுதான் தவறு. ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு 1801 நவம்பர் 16ஆம் நாள் தலை துண்டிக்கப்பட்டது. இதுல ஆப்ஷன் சி தவறான ஒன்று. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு எந்த ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தடவாளங்களையும் அளித்தார்? அவர் இறந்த ஆண்டு 1780ஆம் ஆண்டு. சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் மற்றும் நவீன போர் முறைகளை கற்றுத் தேர்ந்தவர். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதில் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தவர். மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் கண்டிப்பா தீர்த்தகிரி தீரன் சின்னமலை என்பது சரியான விடை. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவையானது 1798ஆம் ஆண்டு எத்தனை பக்கோடாக்களாக இருந்தது? இது 33/10 நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஞாபகம் வந்துடும். தீரன் சின்னமலையின் முக்கியமான 3 போர்களில் பொருந்தாதது ஒன்றை தேர்க. இதுல காவிரி கரை போர் நடந்தது, ஓடாநிலை போர், அரச்சலூர் போர் எல்லாம் பொருந்தும். 1806 நடைபெற்ற இறுதி போர் என்பது பொருந்தாத ஒன்று. சரியான கூற்றுகளை காண்க. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 1 அன்று வழங்கப்பட்டது. கட்டபொம்மனின் நட்புறவால் மேஜர் பானர்மேன் இரக்கம் காட்டினார். மேஜர் பானர்மேன் அக்டோபர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் நிறுத்தினார். கட்டபொம்மன் கோட்டையின் அனைத்து ரகசியங்களிலும் ராமலிங்கர் சேகரித்தார். இதுல சரியான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ராமலிங்கர் அனைத்து ரகசியங்களையும் சேகரித்தார் என்பதுதான் சரியான ஒன்று. தவறான கூற்றுகளை காண்க. கட்டபொம்மன் தப்பிச் சென்ற இடம் புதுக்கோட்டை. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்டார். பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்கினார் என்பது தவறுதான். விசாரணையின் போது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கட்டபொம்மன் ஏற்றுக்கொண்டார். ஆப்ஷன் சி இதுல தவறான ஒன்று. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யாருன்னு பாருங்க. பூலித்தேவர் என்பது சரியான விடை. வேலூர் புரட்சி பற்றிய கூற்றுகளை கவனி. வேலூர் கோட்டை தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடமாக இருந்தது. மருது சகோதரர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வேலூரை மையமாக கொண்டு செயல்பட்டனர். சிப்பாய்களும் வேலூருக்கு இடம்பெயர்ந்தவர்களும் கோட்டையில் அடிக்கடி கூடி தீவிரமாக கலந்தாலோசித்தனர். இதில் திப்பு மகன்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்க வந்தனர். இதுல பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று. சீக்கியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படைப்பிரிவினர் ஆகியோர்களின் விசுவாசத்தை ஆங்கிலேயர் பெற்றனர். இதில் புரட்சியை அடக்குவதில் ஆங்கிலேயருக்கு யார் உதவியது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூர்கா என்பது சரியான விடை.
வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. சிப்பாய்கள் அணியும் சீருடையின் முன்பக்கம் சிலுவை பொறிக்கப்பட்டிருக்கும். அக்னியோ சிப்பாய்களுக்கான புதிய தலைப்பாகை வடிவமைப்பு. வேலூர் புரட்சியில் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்படுவர் ஜமாலுதீன் ஆவார். மேலும் இவர் திப்பு குடும்பத்தின் 13 இளவரசர்களில் ஒருவர். இதில் உடனடி காரணம் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 சரி, 3 தவறானது என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. சரியான கூற்றுகளை தேர்க. 1806 ஜூலை 10ஆம் நாள் வேலூர் புரட்சி வெடித்தது. சர் ஜான் கிராடக் என்பவர் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதியாவார். பாளையக்காரர் முறை தமிழகத்தில் பூலித்தேவருக்கு பின் விஸ்வநாத நாயக்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல 3வது கூற்று தவறு. 1, 2 சரியான கூற்றாகும். ராணி லட்சுமிபாய் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்க. ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் இவர். சர் ஹக்ரோஸ் என்பவர் ஜான்சியை ஆக்கிரமித்தார். ஜான்சியிலிருந்து தப்பிய ராணி லட்சுமிபாய் குவாலியரில் படையை தலைமையேற்று வழிநடத்திய தாந்தியோ தோபோவுடன் இணைந்தார். 1858ஆம் ஆண்டு நவம்பரில் குவாலியரை ஆங்கில படை கைப்பற்றியது. போரில் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். இதில் பாருங்க 1, 2, 3 கூற்றுகளும் சரி. கூற்று 4 தவறான ஒன்று. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. ராணி லட்சுமிபாய் மத்திய இந்தியாவில் புரட்சியை வழிநடத்தினார். திப்பு சுல்தானின் கொடியில் புலி உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் கானிங் பிரபு ஆவார். ஹைதர் அலிக்கு பதே ஹைதூர் பகதூர் என்ற பட்டம் எந்த பகுதியை மீட்டதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த பகுதி பார்த்தீங்கன்னா மைசூர் பகுதி என்பது சரியான விடை. 3ஆம் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? 3ஆம் மைசூர் போரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்பட்டினம் உடன்படிக்கை என்பது சரி. வேலூர் பெருங்கிளர்ச்சியை 15 நிமிடங்களில் அடக்கி மீண்டும் வேலூர் கோட்டையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் யார்? அவர் கர்னல் கில்லஸ்பி என்பது சரியான விடை. முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார்? அவர் பிர்சா முண்டா. ஆப்ஷன் சி சரியான விடை. 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சியை இந்திய விடுதலை போர் என்று கருத்து தெரிவித்தவர் யார்? ஆப்ஷன்ல வீர சவார்கர் என்பது சரியான விடை. கூற்று நீதிமன்றங்களில் பொதுப்பணி தேர்வுகளில் பாரசீக மொழியின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டது. காரணம் அரசு பணியில் முஸ்லிம்கள் சேருவதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்காகவே. இதுல பாருங்க கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசுப் கானுக்கு துரோக குற்றச்சாட்டு சுமத்தி எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? யூசுப் கான் என்ற மருதநாயகம் 1764. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை எந்த மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர்? ஆப்ஷன்ல பாருங்க சேதுபதி மன்னர்கள் என்பது சரியான விடை. பொருந்தாத இணையை காண்க. கர்னல் வெல்ஸ் கட்டபொம்மன் படை வீரர்களின் வீரத்தை பற்றிய குறிப்பு. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் சிவகங்கை ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தது. கோள்களின் கிளர்ச்சி துயரமான முடிவு. முண்டா கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சி தொடக்கம் என்பது தவறான ஒன்று. பொருந்தாத இணை. தன்னுடைய விரிவாக்க கொள்கையின் மூலமாக பெருவாரியான மக்களுக்கு துன்பத்தை விளைவித்தவர் யார்? அவர் டல்கௌசி பிரபு ஆவார். ஜான்சியில் லட்சுமிபாய் அரியணை ஏறிய போது அவரின் வயது என்ன? அவரோட வயது பார்த்தீங்கன்னா 22 வயதாக இருந்தது. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் முதல் வைசிராயாக இருந்தவர் ஆப்ஷன் டி கானிங் பிரபு என்பது சரி. திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் 3ஆம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது? அவர் கொடுங்கலூர் பகுதியை கைப்பற்றியதனால தான் 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது. அடுத்த ஒன்று பொறுத்துக. பூலித்தேவரின் புரட்சி 1755-67. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் புரட்சி 1760 to 1799 ஆண்டு வரை. வேலு நாச்சியார் 1730 முதல் 1796. மருது சகோதரரின் கழகம் 1800 to 1801. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த ஒன்று எந்த ஆண்டில்
பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா மே 16, 1761ஆம் ஆண்டு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. ஆங்கிலேயர்களுக்கு முதல் எதிர்ப்பு பூலித்தேவரால் ஏற்பட்டது. 1529 விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார். கிழக்கு பாளையங்களிலிருந்து நாயக்கர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். இதற்கு பார்த்தீங்கன்னா எதுனா 4 மட்டும் தவறான கூற்று. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தவறான இணையை காண்க. பூலித்தேவர் நெற்கட்டும் செவல், கப்பம் கட்ட மறுப்பு ஆற்காடு நவாப் முகமது அலி, ஆங்கிலேயரை தோற்கடித்த 2வது மன்னர் பூலித்தேவர் என்பது தவறான இணை. 1757 ஆற்காடு நவாப் படைகள் அந்தநல்லூரில் பூலித்தேவர் தோல்வி என்பது சரி. தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை தோற்கடித்த 2வது மன்னர் பூலித்தேவர் என்பது தவறான இணை. தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தீரன் சின்னமலையின் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் தீர்த்தகிரி என்ற இயற்பெயரோடு பிறந்தார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களில் ஒருவர். இவர் ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவரின் இறுதி போர் 1804ஆம் ஆண்டு ஆகும். மேலும் இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இப்போ இறுதி போர் 1804ங்கிறது தவறான ஒன்றாகும். பின் வருவனவற்றுள் பிரிட்டிஷாருக்கு எதிரான பழங்குடியினரின் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் எவை? பிரிட்டிஷாரின் ஆட்சி, அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம், மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவளித்தது, உடல் உழைப்பிற்கு ஊதியமுள்ள தொழிலாளரை தேர்வு செய்தது, பழங்குடியினரின் தனித்திருக்கும் தன்மை. இதில் எது வந்து முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 1, 2, 3 4வது காரணம் கிடையாது. கடைசி கேள்வி. பாளையக்காரர்களின் கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் உருது பேசுவோர் குடியேறியிருந்தார்கள். கூற்று 2 கிழக்கு பகுதி பாளையக்கார நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதில் கூற்று 1 தவறு, 2 சரி என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.